தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Let's turn our attention to the book of Jeremiah. 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். The prophetical book of Jeremiah, chapter 29, shall we read verse 13. And ye shall seek me and find me when ye shall search for me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு கடினமான காலகட்டத்திலே ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசிதான் எரேமியா. Jeremiah was a prophet who ministered in the midst of a difficult time. தேவனுடைய ஜனங்கள் பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார். The people of God of his days were facing many problems. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. In such an occasion, the word of God came to Jeremiah. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் என்று தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையாக கூறினார். The prophet uttered the words of the Lord, saying, "And ye shall seek me and find me when ye shall search for me with all your heart." கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம், மனிதனுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவன் முழு இருதயத்தோடு தேவனை தேடாமல் இருப்பதுதான். All the problems of a man are because he does not seek God with all of his heart. நம்முடைய காலங்களிலும் கூட உலகத்திலும் பிரச்சனைகளை காண்கிறோம், சபையிலும் கடினமான சூழ்நிலைகளை நாம் காண்கிறோம். Even in our days we find the world is full of turbulence, and also the church is going through difficult parts. ஆம், இந்த பிரச்சனைகளை ஜெயிப்பது எப்படி? How to overcome these problems? ஆம், பிரியமானவர்களே, வேதம் அதற்கு சொல்லுகிற ஒரே தீர்வு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுங்கள். The only solution that the Bible has to offer for this is search me with all your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம், தேவனை தேடும்போது அவருடைய முகத்தை நாம் காண முடியும். When we seek God, we can find his face. தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். Those who seek the face of God, the Lord manifests himself to them. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 2 Chronicles chapter 7 and verse 14 says so. If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன். If my people shall seek my face, I will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். If my people who are called by my name shall humble themselves, ஜெபம் பண்ண வேண்டும், they must pray, என் முகத்தை தேட வேண்டும், they must seek my face. பிரச்சனைகளோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆலோசனை அதுவாக இருக்கிறது. This is the counsel of God to everyone who is seated here with many problems. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி, ஒரு மிக சிறந்த வழி தேவனுடைய முகத்தை தேடுவதுதான். The best solution for your problems is to seek God's face. தேவனுடைய முகத்தை நீங்கள் காணும் பொழுது, அவர் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாறுகிறீர்கள். When you seek the face of God and when the Lord reveals himself to you, you become overcomers. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள். You overcome all your problems. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த நாளிலே ஜெபித்தார். Solomon prayed like this on the day of the dedication of the Lord's temple. அவர் கர்த்தருடைய முகத்தை எப்பொழுது தேட வேண்டும் என்று பல காரணங்களை அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். We find him mentioning many things as to when people of God must seek God's face. முதலாம் ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம்
31 32 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, when we read from 1 Kings chapter 8 verses 31 and 32, If any man trespass against his neighbor, and an oath be laid upon him to cause him to swear, and the oath come before thine altar in this house, then hear thou in heaven, and do and judge thy servants, condemning the wicked to bring his way upon his head, and justifying the righteous to give him according to his righteousness. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது, அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of the Lord. தேவனை தேடும் பொழுது அவர்களை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். When we seek the Lord turns such people into righteous persons. அவனுக்கு நீதி கிடைக்கிறது. He gets righteousness. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of the Lord. 33ஆம் வசனத்திலே சத்ருவின் மேல் அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறதை சொல்லுகிறார். Verse 33 mentions that such will get victory over their enemies. தேவனுடைய முகத்தை ஒரு மனுஷன் தேடும் பொழுது அவனுடைய தோல்வியான வாழ்க்கை மாறி அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. When a person seeks the face of God, his failure is changed and his life becomes a success. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, வானம் அடைபட்டு போகுமானால் தேவனுடைய முகத்தை தேடினால் அவனுக்கு மழை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 35 goes on to say that when the heavens are shut up, if we seek the face of God, we will get a rain. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, சாபங்கள் நீங்கும்படியாக தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். We must seek the face of God for our curses to be removed from us. 37ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 37 says, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். it is mentioned there that when people face problems such as famine and pestilence and things like that, they must seek the face of God. தேவனுடைய முகத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்களானால், முழு இருதயத்தோடும் அவர்கள் தேடுவார்களானால், அவர்கள் ஆரோக்கியமான ஒரு உலகத்தை பெற்றுக்கொள்வார்கள். If people of God seek the face of God with all their heart, and if they happen to find him, then the whole land will find health and cure. இந்த மாலை நேரத்திலே ஆரோக்கியமான ஒரு உலகத்தை தேவனால் தர முடியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். This evening we would like to tell you that God is able to give a healthy world. ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை மனிதனுக்கு தரும்படியாக தேவனால் முடியும் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். We want to remind you that God is able to give a healthy body to any man. ஆரோக்கியத்தை, சுகத்தை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can a man receive healing and health? கர்த்தருடைய முகத்தை தேடுவதால் மட்டுமே அது சாத்தியமாகும். It will be possible only by seeking God's face. உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவீர்களானால் அவரை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். If you shall seek the face of the Lord with all your heart, you shall find him. அருமையான ஊழியக்கார சகோதரன் சாட்சி சொன்னார். Beloved worker brother testified. கர்த்தர் அவருக்கு ஆபரேஷன் எல்லாம் செய்தார். God did an operation on his body. அவருடைய காயங்கள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம், சரீரத்திலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அது சுகமானது. All his wound and all the problems that he had in his body were healed automatically. பிரியமானவர்களே, தேவனை தேடினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Beloved people of God, if you shall seek the Lord, you will receive healing. நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். If you will seek the Lord with all your heart, you will receive healing. இயேசு நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is moving in our midst. வைத்தியர் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The physician is walking in our midst. பிரியமானவர்களே, அறுவை சிகிச்சை நிபுணர் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The expert in operation is seated in our midst. He is moving in our midst. ஆனால் ஒரு கண்டிஷன். But there is one condition. முழு இருதயத்தோடும் நான் கர்த்தரை தேட வேண்டும். We must seek the Lord with all our heart. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. No matter whatever might be your problem. பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடும் தேடினால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். Beloved, if you shall seek the Lord with all your heart, you shall find him. கர்த்தருடைய முகத்தை தேடுவது ஒரு விசேஷமான ஒரு அனுபவமாக இருக்கிறது.
It is a special experience to seek the face of God. ஆம், தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. When we seek the face of God, we receive blessings. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் Genesis chapter 32. 30ஆம் வசனத்தை வாசிப்போம். Shall we read verse 30? And Jacob called the name of the place Peniel, for I have seen God face to face, and my life is preserved. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் கண்டேன், I have seen God face to face, உயிர் தப்பி பிழைத்தேன். and my life is preserved. பிரியமானவர்களே, இந்த மதுரை பட்டணத்திலே ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த கூட்டத்தை தந்திருக்கிறார். Graciously, the Lord has arranged these meetings for us in the city of Madurai. ஆம், அவருடைய முகத்தை நீங்கள் காண்பீர்களானால், கண்டுபிடிப்பீர்களானால் நீங்கள் சாவதில்லை. If you shall see the face of the Lord, and if you shall find the face of God, you shall not die. நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்ட நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் கேட்டோம். When we were worshipping the Lord, we heard a prophecy. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று நாம் கேட்டோம். We heard that Jesus has abolished death and has brought life and immortality to light through the gospel. தேவனுடைய முகத்தை நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் சாவதில்லை. If you shall see the face of God, you shall not die. தேவனுடைய முகத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களானால் நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். If you shall seek and find the face of God, you shall overcome death. தேவனுடைய முகத்தை இந்த மாலை வேளையிலே நீங்கள் காணக்கூடுமானால், கண்டுபிடிக்க கூடுமானால் நீங்கள் பாக்கியவான்கள். If you are able to see the face of God, if you are able to seek and find His face this evening, you are indeed blessed. தேவனுடைய முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு சமாதானம் உண்டு. The person who sees the face of God has peace. தேவனுடைய முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. The man who sees the face of God has blessings. ஆம், பாவம் தேவனுடைய முகத்தை மனிதன் காண முடியாதபடி மறைத்து விடுகிறார். Sin hides the face of God from man so that he is not able to see it. ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். Isaiah the prophet reveals this secret to the people of God. ஏசாயாவின் காலத்திலே ஜனங்கள் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். Even in the days of Isaiah, people were facing their problems. ஆம், அவருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை ஏசாயா அழகாக சொன்னார். Isaiah beautifully expounded what was the reason for their problems. ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Shall we read Isaiah chapter 59 and verse 2? But your iniquities have separated between you and your God, and your sins have hid His face from you, that He will not hear. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Your sins have hid His face from you, that is God's face from you, that He will not hear. தேவனை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். Man continues to seek God. பல மெத்தட்ல பல முறையில மனிதன் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். Employing various methods, man is constantly in search after God. ஆனால் அவன் கண்டுபிடித்தானா என்பதுதான் கேள்வி. But the question remains as to whether he has found God. பல முறையிலே தேவனை மனிதன் தேடுகிறது உண்மை. It is true that man has employed many methods to seek after God. மனிதனுக்கு தெரியும் தேவனுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டால் தன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு உண்டாகும் என்று அவனுக்கு தெரியும். Man has got this knowledge that if I find the face of God, there will be a solution for all my problems. பிரியமானவர்களே, ஆனால் மனிதன் தேவனுடைய முகத்தை காண முடியாதபடி அவன் ஏமாற்றமுள்ளவனாக மாறுகிறான். But man is still disappointed because he is not able to see God's face. கடைசியில் அவன் சொல்லுகிறான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். Finally he comes to a conclusion that there is no God. கடவுளை கண்டது யார் என்று சொல்லுகிறான். He says, who has ever seen God? தேவன் இல்லை என்று அவனுடைய அறிவு சொல்ல ஆரம்பிக்கிறது. His knowledge begins to tell him that there is no God. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவனால் தேவனுடைய முகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. Because beloved, he is not able to find God's face. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதன் காரணம் என்ன என்பதை ஏசாயா
மக்களுக்கு தெளிவாக சொல்லுகிறதை இந்த வசனங்களில் படிக்கலாம். We can read from these verses Isaiah clearly telling them what is the reason for this. உங்கள் பாவங்களே தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Your sins have hid his face, that is God's face, from you. நீங்கள் தேவனை தேடுகிறது உண்மை. It is true that you are seeking after God. ஆனால் உங்கள் பாவங்கள் தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. But your sins are hiding God's face from you. தேவனுடைய கோபத்தை இந்த பாவம் உண்டாக்கி விடுகிறது. This sin triggers the anger of God. இந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது, when man commits sin, மனிதன் தவறுகள் செய்யும் பொழுது, when man commits errors, என்ன நடக்கிறது? what happens? தேவனுடைய கோபம் அவன் மேல் உண்டாகிறது. The anger of God falls on him. ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறார். Isaiah chapter 54 and verse 8 says like this. In a little wrath I hid my face from thee for a moment, but with everlasting kindness will I have mercy on thee, say the Lord thy Redeemer. அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். In a little wrath I hid my face from thee for a moment. மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேல் உண்டாகிறது. When man commits sin, the anger or wrath of God falls on him. தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது அவனுக்கு தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். When God's wrath comes upon a man, God happens to hide his face from a man. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு அபாயகரமான ஒரு இடத்திற்கு வந்து விடுகிறான். Such a man comes to a precarious situation. தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வருமானால் அந்த மனிதன் ஒரு அபாயகரமான இடத்திற்கு வந்து விடுவான். If the anger of God meets a man, he will come to a dangerous situation. தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேல் உண்டாகும்போது அவனுக்கு பலவிதமான தீமைகள் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God tells us that when the anger of God meets a person, he happens to face many evil. உலகத்திலே அறிவிலே விஞ்ஞானத்திலே அவர்கள் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள். The world is progressing in knowledge and in science. மனிதன் நினைக்கிறான் இந்த முன்னேற்றத்தினால் விஞ்ஞானத்திலே அறிவிலே முன்னேறி கொண்டிருக்கிறபடியினால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை செய்ய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Man is thinking that because of the scientific advancements we can live a good a sophisticated life in this world. ஆனால் இந்த உலகம் அவர்கள் வாழ முடியாத ஒரு உலகமாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது. But this world is fast developing into a place which is impossible for man to live. செவ்வாய் கிரகத்திலே போய் வாழ முடியுமா என்று மனிதன் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான். Man is now making research as to whether they can go and live in the planet Mars. நிலாவிலே போய் அங்கே வாழ முடியுமா என்று அவன் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். There are researches going on to check whether life exists on moon so that we can go and live there. ஏனென்றால் இந்த உலகம் மனிதன் வாழ முடியாத ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. Because this world is fast developing into a place which is impossible for man to live. அதனுடைய காரணம் என்ன? What is the reason? மனிதனுடைய பாவம் தான் தேவனுடைய கோபத்தை அவன் மேல் உண்டாக்கி இருக்கிறார். It is the sin of man that has caused the anger of God to come upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த தேவனுடைய கோபம் இந்த வியாதிகளை கொடிய குணமாக்க முடியாத மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளை கொண்டு வருகிறது. It is the sin of man that brings these incurable, terrible, deadly sicknesses into this world. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, when we read from Leviticus chapter 23, 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். We read so in Leviticus chapter 26 and verse 16. I also will do this unto you. I will even appoint over you terror, consumption, and the burning ague that shall consume the eyes and cause sorrow of heart, and ye shall sow your seed in vain, for your enemy shall eat it. நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள்.
முழு உலகத்தின் மேலும் தேவனுடைய கோபத்தை நாம் காண முடிகிறது. We are able to witness the anger of God upon the whole world. எந்த ஒரு வித்தியாசமின்றி There is no difference. முழு உலகத்தின் மேலும் எல்லா மனிதர் மேலும் தேவனுடைய கோபத்தை நாம் காண முடிகிறது. We are able to see the anger of God upon all humanity, upon the whole world. இந்த அதிகாரம் சொல்கிறது, நீங்கள் என்னை கோபப்படுத்தும் பொழுது நான் காய்ச்சலை அனுப்புவேன். This verse says that when you make me angry, I will send a fever. அது உங்களுக்கு திகிலை உண்டு பண்ணும். It will cause terror. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் பயப்படுகிறான். Today man is afraid, beloved. மனிதர்கள் இன்றைக்கு பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Today we find people getting afraid. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது தேவனுடைய கோபத்தின் விளைவு என்பதை எத்தனை மனிதர் அறிந்திருப்பார்கள்? But how many people know that this is a result of God's anger? இது தேவனுடைய கோபத்தின் விளைவு என்பது எத்தனை சபையில் இருக்கிற மக்கள் அறிந்திருப்பார்கள்? How many people in the church have realized that this is the result of God's anger? இதற்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம் உண்டு. There is another solution for all this. முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். You shall find the Lord if you shall seek him with all your heart. 25ஆம் வசனம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. Verse Leviticus chapter 26 and verse 25 says, And I will bring a sword upon you that shall avenge the quarrel of my covenant, and when ye are gathered together within your cities, I will send the pestilence among you, and ye shall be delivered into the hand of the enemy. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். கொள்ளை நோயை தேவனுடைய கோபம் அனுமதிக்கிறது. God's anger permits the pestilence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த சந்தர்ப்பத்திலே சபை என்ன செய்ய வேண்டும்? In such a situation, what is the church supposed to do? இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? In such a situation, what is man supposed to do? பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். Beloved ones, he must seek the face of God. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நானும் நீங்களும் தேவனுடைய முகத்தை கண்டு நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாக இயேசுவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. So that you and I can see the face of God and receive a solution for our problems, the face of the Father was hid from the Lord Jesus. என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். For my sins, for our sins, Jesus was punished on the cross of Calvary. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. The blood of Jesus is able to give us pardon. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். Look unto God, O all ye ends of the earth. பிரியமானவர்களே, எருசலேம் நகரத்திற்கு புறம்பே கொல்கதா மலையிலே சிலுவையின் மேலே இயேசு தொங்கினார். Jesus hung on the cross upon the Mount Golgotha outside Jerusalem. அவர் உயர்த்தப்பட்டார். He was lifted up. சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல Just இயேசு உயர்த்தப்பட்டார். Jesus was lifted up just like the serpent was lifted up in the wilderness. 12 கோத்திரத்தாரும் எங்கே இருந்தாலும் அந்த சர்ப்பத்தை பார்க்க முடியும். அந்த அளவிலே அந்த 12 கோத்திரத்தாருக்கு நடுவிலே ஒரு கம்பத்தின் மேலே அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது. Wherever the Israelites were, wherever the 12 tribes were, they could look to that serpent, because in the midst of the tribes of Israel, upon a pole, that serpent was lifted up. நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். Those who looked unto it, they lived. சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் பிழைத்தார்கள். Those who were bitten by the serpent, they lived. நோக்கி பார்த்தவர்கள் ஜீவனை அடைந்தார்கள். Those who looked unto it, they received life. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உயர்த்தப்பட்ட சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஒரு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We are preaching about Christ who was lifted up on the cross. பிரியமானவர்களே, எந்த மனிதன் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்கிறான். Whichever human being
looks unto the face of that Jesus Christ, he receives deliverance. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. John's Gospel chapter 3 says like this. 14-15 வசனங்களை வாசிப்போம். Shall we read verse 14 and 15? And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of God be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். முழு உலகத்திலும் இருக்கிற மனிதர்கள் நோக்கி பார்க்கும்படியாக உலகத்தின் நடுவிலே இருக்கிற எருசலேமுக்கு புறம்பே கொல்கதா மலையிலே இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். Jesus was exalted on the cross in the outskirts of Jerusalem, which is situated in the middle of this globe. He was exalted so that all human beings across the globe can look to him. பிரியமானவர்களே, ஆயிரவட அரசாட்சியிலே இயேசு எருசலேமிலே வந்து இறங்குவார் என்று தான் வேதம் சொல்கிறது. Yes, beloved, the word of God tells us that Jesus shall descend in Jerusalem during the millennium. ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும் என்று வேதம் சொல்கிறது. The word of God tells us that his feet shall descend upon the Mount of Olives. கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் எருசலேமிலே ஆளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that Christ and his saints shall rule from Jerusalem. எங்கே எந்த நகரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரோ, அவர் உயர்த்தப்பட்டாரோ, அவர் ரத்தம் சிந்தினாரோ, அதே பட்டணத்திலே அதே நகரத்திலே இயேசு ஆளுகை செய்யும்படியாக திரும்ப வருவார். Jesus will come to reign from that same city in the outskirts of which he was exalted, in the outskirts of which he suffered and shed his blood and gave his life. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சிலுவையை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். Look to the cross and you will be saved. இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள், விடுதலையை பெறுவீர்கள். Look to the face of Jesus and you will receive deliverance. இயேசுவின் காயங்களை நோக்கி பாருங்கள், குணமாவீர்கள். Look to the wounds of Jesus and you will receive healing. இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது பொல்லாத ஆவிகள் ஓடிவிடும். When you look to Jesus, evil spirits shall flee away. அந்த சிலுவையை நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது, when you look to that cross with faith, எல்லா பிசாசின் கட்டுகளும் அவிழ்க்கப்படும். all the bindings of the devil will be loosened. சிலுவையை நோக்கி பார்க்கிற மனிதன் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறான். He that looks to the cross receives miracles. இங்கே நீங்கள் சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். Some of you have come here to receive miracles. சிலர் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். Some of you have come to receive blessings from the Lord. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்தால் போதும். Yes, beloved, it is sufficient if you look to the cross. ஆம், அவருடைய சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். When you look to his cross, you will be saved. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும் பொழுது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். When the blood of Jesus is sprinkled upon you, you will receive deliverance. இயேசுவின் இரத்தம் நம்மை மன்னிக்கும் இரத்தம். The blood of Jesus is the blood that forgives us. இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் இரத்தம். The blood of Jesus is the blood that washes us. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் இரத்தம். The blood of Jesus is one that cleanses us. என்னை கழுவ முடியுமா என்ற கேள்வியோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால், if you have come here with a question that can Jesus wash me, இயேசு என்னை மன்னிக்க முடியுமா என்ற கேள்வியோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால், if you have come here with a question that whether Jesus can pardon me, வேதம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது. the word of God assures you. வேதம் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறது. The word of God gives you a promise, an oath. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையை நீ மனஸ்தாபத்தோடு, சிலுவையை நீ கண்ணீரோடு, சிலுவையை நீ உடைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்ப்பாயானால், ஆம் உனக்கு மீட்பு உண்டு, உனக்கு மன்னிப்பு உண்டு. If with repentance, if with tears, if with true realization and a penitent heart, a broken heart, if you will look to the cross, surely you will have the remission of your sins. Surely you will have deliverance. இதோ நம்முடைய நடுவிலே அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். Yes, he is exalted in our midst on the cross. இயேசுவே நான் ஒரு பாவி என்று சொல்லுவோமாக. Let's say, Jesus, I am a sinner. இயேசுவே நான் ஒரு குற்றவாளி என்று சொல்லுவோமாக. Let's say, Jesus, I am a criminal. என்னுடைய தோல்விகளுக்கு காரணம் நான் தான்.
I am the reason for my failures. என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நான்தான். I am the reason for my problems. ஓ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நான்தான். I am the reason for the problems in my family. என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நான்தான். I am the reason for the problems in my house. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நான்தான். I am the reason for the problems in my workplace. சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு காரணம் நான்தான். I am the reason for the diseases in my body. என் பிள்ளைகள் சரியில்லையா காரணம் நான்தான். If my children are not right, the reason is I. பிரியமானவர்களே நான்தான் காரணம் என்பதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கும் பொழுது, Beloved ones, when a person finds out that I am the reason, பிரியமானே இயேசுவை அவன் நோக்கி பார்க்க வேண்டாம். beloved ones, he is supposed to look at Jesus. சிலுவையை அவன் நோக்கி பார்க்க வேண்டாம். He is supposed to look at the cross. இயேசுவின் இரத்தம் அவன் மேல் தெளிக்கப்படும் பொழுது, When the blood of Jesus is sprinkled on him, அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். he receives miracles. அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். They receive deliverance. நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது இயேசு உங்களை தொடுகிறார். As we continue to speak, Jesus is touching you. இயேசு உங்களை தொடுகிறார். Jesus is touching you. மனஸ்தாபத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால், If you are seated with a penitent heart, கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால், if you are seated with tears, உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் if you அமர்ந்திருப்பீர்களானால், are seated with a broken heart, முழு இருதயத்தோடும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துவீர்களானால், if you lift up your heads to look at the cross with all your heart, இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. the hand of Jesus is touching you. உன்னை துரத்தி கொண்டிருக்கிற தீமை உன்னை தொடுவதில்லை. The evil that is pursuing after you shall not touch you. உன்னை பயமுறுத்துகிற சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை. The adversary who is threatening you shall not overpower you. சிலர் இங்க பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். Some of you are seated here gripped with fear. உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. Your future is a question mark. சிலர் தற்கொலை எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். Some are seated here with a suicidal spirit. சிலர் வாழ்க்கை கசப்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். Some of you are seated here with bitterness of life. நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்ற கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You are questioning within yourself, why was I born in this world? இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். You are telling that I do not like to live in this world anymore. நான் ஒரு துக்கமுள்ள மனிதனாக இருக்கிறேன். Oh, I am a man of sorrow. நான் ஒரு கண்ணீர் விடுகிற மனிதனாக இருக்கிறேன். I am a man shedding tears. என்னுடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்கிறது. My life is full of tears. என்னுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறது. My life is full of failures. எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை. I do not like to live. சிலர் அப்படி சொல்லிக் கொண்டு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். Some of you are telling like that and you are seated here. இந்த மாலை நேரம் உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். Jesus has come to do a miracle in your life this evening. உங்களுடைய கசப்பை அவர் இனிமையாக மாற்றுவார். He will change your bitterness into sweetness. உங்களுடைய தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றுவார். He will turn your failure into victory. உங்களுடைய மரணத்தை அவர் ஜீவனாக மாற்றுவார். He will turn your death into life. உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். He will turn your darkness into light. உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். He will turn your curse into blessing. ஆம், சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்தால் போதும். Yes, it is enough if you look to the cross. உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். With a broken heart, with tears, look to Jesus. அவருடைய முகத்தை நீங்கள் காணும் பொழுது, when you see his face, நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். you will be forgiven. நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். You will be healed. நீங்கள் You will be கழுவப்படுவீர்கள். cleansed. You will be washed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed. உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறும். Your life will turn a new leaf. இந்த இரவு உங்களுக்கு ஒரு அற்புத இரவாக இருக்கட்டும். This night, let it be a night of miracles. இந்த இரவு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இரவாய் மாறுவதாக. This night, let it turn into a joyous night. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, in the name of the Lord Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும். Let your life turn into a prosperous one. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய முகத்தை நாம் காணும்படியாக ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். Yes, beloved ones, the Lord has kept us a privilege to behold the face of God. பரலோகத்திலே மட்டுமல்ல, not only in heaven, இந்த பூமியிலே வாழும் பொழுதே, as we live in this earth, இயேசுவின் முகத்தை நாம் காண முடியும். we can see the face of Jesus. நீங்கள் இயேசுவின் முகத்தை காணக்கூடிய நபராக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடத்துவீர்களானால் பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். You shall be a blessed person on this earth if you spend each day of your life by beholding the face of Jesus. எப்படி தேவனுடைய முகத்தை காண்பது? How to see the face of God? தேவனுடைய முகத்தை காண்பதற்கு வழி என்ன? What is the way to see God's face? இயேசு
இவ்விதமாக கூறினார். Jesus said like this, மத்தேயு சுவிசேஷம் Matthew's Gospel, 5ஆம் அதிகாரம் chapter 5. 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். Shall we read verse 8? Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. தேவனுடைய முகத்தை காண முடியுமா? Can we see God's face? என்னை சிருஷ்டித்த, என்னை உண்டாக்கின தேவனுடைய முகத்தை நான் காண முடியுமா? Can I see the face of God who created me, who is my maker? இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலே நீங்கள் தேவனுடைய முகத்தை நிச்சயமாக காண முடியும். This evening, right in this place, surely you can see God's face. வேதம் கொடுக்கிற ஆலோசனை என்ன? What is the counsel given by the word of God? இங்கே இயேசுவின் வார்த்தைகளை நாம் படிக்க கேட்டோம். We heard the words of Jesus. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. பிரியமானவர்களே, பரலோகத்திலே இயேசுவை பார்க்கிறது ஒரு பகுதி. It is one aspect of seeing Jesus in heaven. கர்த்தருடைய வருகையிலே இயேசுவை நாம் பார்க்க போகிறோம். We are going to see Jesus at the coming of the Lord. அவருடைய அழகான முகத்தை, மகிமை நிறைந்த முகத்தை நாம் பார்க்க போகிறோம். We are going to behold his beautiful face, his glory filled face. ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் இயேசுவின் முகத்தை காண வேண்டும். But we are supposed to see the face of Jesus right when we live in this world. யார் இயேசுவின் முகத்தை காண முடியும்? Who can see the face of Jesus? தேவனுடைய முகத்தை காண்பதற்கு வழி என்ன? What is the way to behold the face of God? நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். We must purify our hearts. இயேசுவின் இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவுகிறார். He washes us by the blood of Jesus. அவருடைய வசனத்தினால் அவர் நம்மை சுத்தமாக்குகிறார். He cleanses us by his word. பரிசுத்தாவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். We are sanctified by the Holy Spirit. இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறார். In this manner, in many ways, the Lord is making our hearts pure. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, When you sanctify your hearts, தேவனுடைய முகத்தை நீங்கள் காணக்கூடியவர்களாய் மாறுகிறீர்கள். you become people who can see God's face. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் மாறுகிறீர்கள். You become a blessed person. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவதாக, Secondly, தேவனுடைய முகத்தை எப்படி காண முடியும்? how can we see God's face? தேவனுடைய முகத்தை காண்பதற்கு வழி என்ன? What is the way to see God's face? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது, When we come to Genesis chapter 45, முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். can we read verse 1? Then Joseph could not refrain himself before all them that stood by him, and he cried, Cause every man to go out from me. And there stood no man with him, while Joseph made himself known unto his brethren. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகிலே நிற்கவில்லை. There stood no man with him when Joseph made himself known unto his brethren. யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள். Cause every man to go out from me. என்னுடைய சகோதரர்கள் மாத்திரம் நிற்கட்டும். Let my brethren alone stand here. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யார் இந்த சகோதரர்கள்? Who are these brothers? தேவனுடைய குடும்பத்திலே சகோதரர்களாய் மாறுவது எப்படி? How to become brothers in God's family? தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். We become children in God's family ரட்சிக்கப்படும் பொழுது, when we are saved, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது, when we are cleansed by the blood of Jesus, பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, when we receive the forgiveness of sins, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். we become the children of God. சகோதரராய் மாறுவது எப்படி? How to become the brethren? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, ஒருமுறை இயேசு தன் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த சீஷர்களை நேராக கை நீட்டி இப்படி சொன்னார். Once Jesus stretched forth his hands towards the disciples who were standing near him, and he said like this, இவர்களே எனக்கு சகோதரர்கள் சகோதரிகளாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். These are my brothers and sisters, he said. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவனே எனக்கு சகோதரனாய் இருக்கிறான். He that doeth according to the will of God
is my brother. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள். Cause every man to go out from me. என்னுடைய சகோதரர்கள் மாத்திரம் இங்கே நிற்கட்டும். Let my brethren alone stand here. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை அவன் வெளிப்படுத்தினான். Joseph made himself known unto his brethren. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவின் முகத்தை நாம் காண வேண்டுமானால் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறினால் போதாது, நாம் அவருக்கு சகோதரர்களாய் மாற வேண்டும். It is not enough for us to become the children of God. If we have to see the face of Jesus, we have to become his brethren. இயேசுவின் முகத்தை நீ காணும் பொழுது நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய். If you see the face of Jesus, you will receive victory. இயேசுவின் முகத்தை நீ காணும் பொழுது அற்புதங்களை நீ பெற்றுக் கொள்வாய். If you see the face of Jesus, when you see it, you will receive miracles. இயேசுவின் முகத்தை நீ காணும் பொழுது அதிசயங்கள் உனக்கு நடக்கும். When you see the face of Jesus, wonders will happen to you. இயேசுவின் முகத்தை நீ காணும் பொழுது நீ மகிழ்ச்சியுள்ள மனிதனாய் மாறுவாய். When you see the face of Jesus, you will become a man full of joy. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆம், பிரியமானவர்களே, தேவ சித்தம் செய்கிறவர்கள் சகோதரர்கள். Beloved ones, those who do the will of God are brothers. தேவ சித்தம் செய்வதென்றால் என்ன? What is doing the will of God? ஞானஸ்தானத்திலே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய தொடங்குகிறோம். At the truth of water baptism, we start doing the will of God. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் பெறாத ஒரு கிறிஸ்தவன் இன்னும் தேவ சித்தத்தை செய்ய அவன் தொடங்கவே இல்லை. Beloved ones, a Christian who has not taken water baptism has not yet started to do the will of God. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? Do you want to do the will of God? இல்லாவிட்டால் மனிதனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறீர்களா? Or do you want to do the will of man? இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்த சித்தத்தை செய்ய விரும்புகிறீர்களா? Or do you want to do your own will? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு டாக்டர் இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறார். I am reminded of a doctor. நான் அப்பொழுது ஒரு சிறிய சகோதரனாக இருந்தேன். I was a senior brother then. சிறிய சகோதரனாக I was a small brother then. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து கடைசியில் உட்காருவார். And he would come with a suitcase to the Sunday service, and he would be seated at the back. வீட்டிலேயே ஒரு கிளினிக் வைத்திருந்தார். He had a clinic in his house. அந்த ஊரிலே அவர் ஒரு பெயர் பெற்ற ஒரு மருத்துவராக இருந்தார். In that area, he was a renowned doctor. சிறிய வயதிலே இருந்து இந்த சபையிலே வளர்ந்தவர். At a very young age, he was led to this church, and he grew up here. சண்டே ஸ்கூல் படித்துக் கொண்டிருந்தார். He was studying in the Sunday school. இப்பொழுது டாக்டராகி குடும்பமாகி பிள்ளைகளாகிவிட்டார். Now he has become a doctor, and he is married, and he has children also. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. But still, at that point, he had not taken water baptism. பிரசங்கத்துக்கு வசனத்தை சொன்ன உடனே கடைசியில் இருந்து டக்குன்னு பைபிள் எடுத்து வாசிப்பார், சத்தமா வாசிப்பார். When the verse is quoted in the sermon, he would immediately open the Bible and read aloud from the back. நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனுஷன். He was a man of good personality. நல்ல உயரமும் நல்ல வெயிட்டும் உள்ள ஒரு ஆள். He was tall in stature. He was also having a good physique. நல்ல ஒரு கலரான ஒரு ஆள். He was also fair. கூட்டம் முடித்த உடனே நேராக முன்னால வருவார். After the meeting is over, he would come to the front. நான் ஒரு சின்ன பிரதர். I was a small brother. என் முன்னால முழங்கால் போடுவார். He would kneel down before me. நான் அவருக்கு ஜெபித்து அனுப்புவேன். I would pray over him and send him. ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. But he did not take water baptism. ஒரு நாள் இரவு அவர் வந்து கதவை தட்டினார். One day night he came and he knocked at my door. பிரதர், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும். Brother, please give me water baptism. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, அப்பொழுது பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் C.K. லாசரஸ் சென்டர் பாஸ்டராக இருந்தார். Pastor C.K. Lazarus was then the center pastor. பாஸ்டர் மூலமாக அந்த டாக்டருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். The Lord enabled us to administer water baptism to the doctor through our beloved pastor. இன்றைக்கு அவர் நம்முடைய விசுவாசியாக இருக்கிறார். Today he is our believer. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சித்தம் செய்ய தொடங்கி விட்டீர்களா? Beloved ones, have you started doing the will of God? வாலிபர்களே, youngsters, இங்கே வந்திருக்கிற அருமையான நண்பர்களே, friends who have come here, கிறிஸ்தவ நண்பர்களே, beloved Christian friends, நீங்கள் தேவ சித்தம் செய்ய தொடங்கி விட்டீர்களா? have you begun doing the will of God? தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் சகோதரர்கள். Those who do the will of God are brethren. ஞானஸ்நானத்திலே
நாம் தேவனுடைய சித்தம் செய்ய தொடங்குகிறோம். At the truth of water baptism, we start doing the will of God. ஞானஸ்நானம் எடுத்த மனிதன் அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்ய முடியாது. A man who has taken water baptism cannot do his own will. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய முகத்தை வெளிப்படுத்துகிறார். Those who do the will of God, the Lord is revealing his face to them. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை நீ காணும் பொழுது நீ வெற்றி பெற்ற ஒரு நபராக மாறுவாய். Yes, beloved, when you happen to see the face of God, you will be a successful person. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவ சித்தம் செய்யும்படியாக இரண்டு நபர்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us two people to do the will of God. ஒன்று பரிசுத்த ஆவியானவர். One is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தம் செய்யும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit enables us to do the will of God. அவர் நம்மை நடத்துகிறார். He leads us. இரண்டாவதாக நடத்திப்புக்காரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Secondly, the Lord has given us leaders. பரிசுத்தவான்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The Lord has given us saints. நீங்கள் தேவனுடைய முகத்தை காண வேண்டுமானால், If you want to behold the face of God, முழு இருதயத்தோடு நீங்கள் அவருடைய முகத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால், if you have to seek the face of God with all your heart and find him, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். obey the Holy Spirit. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நடத்திப்புக்காரர்களுக்கு, ஊழியர்களுக்கு மனப்பூர்வமாக உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Willingly submit yourself to the leaders, to the servants of God whom the Lord has appointed over you. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்துவார். To such ones the Lord will reveal his face. உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். Your face will be enlightened. உன்னுடைய முகத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். There will be a light in your face. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். The glory of the Lord shall rise upon you. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவோமாக. Let's say that I will obey the Holy Spirit. நடத்திப்புக்காரருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவோமாக. Let's say that I will obey the leaders. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய முகத்தை காண்பார்கள். Such people will see the face of God. மூன்றாவதாக, Thirdly, தேவனுடைய முகத்தை காண்பது எப்படி? how to see the face of God? யார் தேவனுடைய முகத்தை காண முடியும்? Who can see the face of God? முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 13 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. verse 12 says like this. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். For now we see through a glass darkly, but then face to face. Now I know in part, but then shall I know even as also I am known. முகமுகமாய் நாம் பார்ப்போம். But we shall see face to face. இந்த அதிகாரம் தேவ அன்பை பற்றி சொல்கிறது. This chapter speaks about God's love. தேவனுடைய அன்பினால் நிரம்புகிறவர்கள் தேவனுடைய முகத்தை காண்பார்கள். Those who are full of God's love shall see God's face. மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? What is the reason for man's problems? சபையின் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? What is the reason for the problems of the church? ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? What is the reason for the problems that servants of God face? தேவனுடைய அன்பை நாம் இழந்திருக்கிறோம். We have lost God's love. சபையை பார்த்து ஆவியானவர் இப்படி சொன்னார். The Holy Spirit said this looking at the church. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. I have something ought against thee that you have left your first love. முன்பு நீ என்னை நேசித்தது போல இப்பொழுது என்னை நீ நேசிக்கவில்லை. You are not loving me like you loved me before. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சபை ஆதி அன்புக்கு திரும்ப வேண்டும். The church is supposed to return to its first love. பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி? How to overcome problems. சோதனைகளை ஜெயிப்பது எப்படி? How to get victory in trials. பிசாசை ஜெயிப்பது எப்படி? How to overcome Satan. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். Beloved ones, for you to get victory, you must return to the first love. முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தேவனுடைய அன்பை ஹைலைட் பண்ணுகிறது. 1 Corinthians chapter 13 highlights the love of God. அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களும் தேவனுடைய அன்பை உயர்த்தி காண்பிக்கிறது. Yes, every verse it magnifies the love of God. தேவனுடைய அன்புக்கு நாம் இடம் கொடுப்போமானால், if we give room to the love of God, தேவனை மாத்திரம் நேசிக்கும்படியாக நாம் தீர்மானம் செய்வோமானால், if we make a decision to love God and God alone, இயேசுவின் அன்பினால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்புமானால், if our hearts are filled with the love of Jesus, இயேசுவின் முகத்தை நாம் காண முடியும். then we can see the face of Jesus. இயேசுவின் முகத்தை நீங்கள் காணும் பொழுது எந்த சத்துரு நமக்கு முன்பாக நிற்க முடியும்? When you see the face of Jesus, which enemy can stand against us? இயேசுவின் முகத்தை நீங்கள் காண்கிற மனிதராய் இருப்பீர்களானால்
எந்த மனிதன் உங்களை மேற்கொள்ள முடியும்? If you see the face of Jesus, which man can prevail over you? ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No power will be able to overcome ஒரு you. பிசாசும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No demon can be able to overcome you. ஆதி அன்புக்கு நாம் வருவோமாக. Let's come to the first love. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆதி அன்புக்கு வருவதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. There is a sign that we have returned to our first love. ஒரு மனிதன் ஆதி அன்புக்கு வந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? What is the sign that a man has come back to his first love? அவன் பாடுபடுகிற மனிதனாக இருப்பான். He will be a man who suffers. ஆண்டவருக்காக பாடுகளை சந்தோஷமாய் சகிக்கிறவனாய் இருப்பான். He will be enduring sufferings joyfully for the Lord. பாடுகளிலே அவன் முறுமுறுப்பதில்லை. He will not murmur in sufferings. பாடுகளிலே அவன் சோர்ந்து போவதில்லை. He will not faint in sufferings. பாடுகளிலே அவன் கேள்வி கேட்பதில்லை. He will not question in the midst of sufferings. அவன் பாடுபடுவதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறான். He has surrendered himself completely to suffer. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை இந்த மாலையிலே காணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that we must see the face of God this evening. தேவ அன்பினால் நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்பிக் கொள்வோமா? Shall we fill our hearts with God's love? எல்லாம் ரெண்டு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். God has made everything 2 by 2. கண்ணு 2, 2 eyes, காது 2, 2 ears, கை 2, 2 hands, கால் 2, 2 legs, காது 2, 2 ears, கிட்னி கூட 2 இருக்குன்னு சொல்றாங்க. 2 kidneys we have, they say. ஒரு கிட்னி 60% இருக்கா வேலை செய்யுமா, இன்னொரு கிட்னி 40% வேலை செய்யும். One kidney will take 60% of workload, the other takes 40%, they say. ஆனா இருதயம் எத்தனை? But how much heart do we have? மனிதனுக்கு ஏன் இருதயத்தை ஒரே ஒரு இருதயத்தை வைத்திருக்கிறார்? Why has God given only one heart to man? இயேசுவை மட்டும் நேசிக்க முடியாது. To love Jesus alone. உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுவீர்களா? Will you lift up your hands and show? இயேசுவை மட்டும் நான் நேசிப்பேன். I will love Jesus alone. எனக்கு ஆயுசு காலத்தை கர்த்தர் தருவாரானால், if the Lord adds years to my life, எனக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவாரானால், if the Lord gives health to me, எனக்கு கர்த்தர் சுகத்தை தருவாரானால், if the Lord gives healing to me, எனக்கு கர்த்தர் பலத்தை தருவாரானால், if the Lord gives me strength, கர்த்தர் என்னை பாதுகாப்பாரானால், if the Lord will preserve me, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால், if the Lord will be with me, இந்த 22ஆம் ஆண்டிலே in this year 2022, ஒவ்வொரு நாளும், every day, ஒவ்வொரு நிமிஷமும், every minute, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு இருதயத்தை, with that only one heart that is given to me, இயேசுவுக்காக நான் கொடுப்பேன். I will give it to Jesus முழு இருதயத்தோடு, with all my heart. இயேசுவை நான் நேசிப்பேன். I will love Jesus. ஓ, கர்த்தர் உங்களை அன்பினால் நிரப்புகிறார். God is filling you with His love. தேவ அன்பு உங்கள் உள்ளங்களை நிரப்புகிறது. The love of God is filling your heart. அந்நிய அன்புகள் வெளியே போகிறது. Strange loves are departing. உலக அன்புகள் வெளியே போகிறது. The love of this world is getting away. மனித அன்புகள் வெளியே போகிறது. Human love is getting out. ஓ, பண அன்புகள், ஐஸ்வரியத்தின் அன்புகள், ஆசைகள் வெளியே போகிறது. The love for money and wealth, the desire after riches is getting out. பரலோகத்தின் அன்பு, The love of heaven, பரிசுத்தத்தின் அன்பு, the love of holiness, இதோ நம்முடைய நடுவிலே இறங்கி வருகிறது. it is descending in our midst அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, to make us holy in love, குற்றமற்றவர்களாக, blameless in love, அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்படியாக, so that we might stand before Him holy and உலக blameless in love. தோற்றத்திற்கு முன்பாக, Before the Lord, உலக தோற்றத்திற்கு முன்பாக, before the foundation of the world, அவர் நம்மை தெரிந்து the கொண்டார். Lord has chosen us. இதோ உள்ளங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறது நான் உணர்கிறேன். I realize that our hearts are being filled with His love. தேவ அன்பு இங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. The love of God is shed abroad in our midst. கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களை அன்பினால் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is filling your hearts with His love. உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். Open your hearts unto Him. உங்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுங்கள். Open your hearts unto Him. ஓ, தேவனுடைய அன்பினால் நான் நிரப்பப்படுவோமாக. Let's be filled with God's love. பரிசுத்த ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறார். The Holy Spirit is shedding abroad His love. அந்நிய பாஷையை பெற்றவர்கள் ஆவியிலே நிரம்புங்கள். Those who have received the unknown tongues, get அந்நிய filled in the பாஷை Spirit. பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Those who have received the unknown tongues, speak in tongues. பாஷை மனிதனை கனெக்ட் பண்ணுகிறது. பாஷை மனிதனை இணைக்கிறது.
language unites man. நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். Suppose I am in America. அங்கே நான் தமிழிலே பேசுவேனால், if I speak in Tamil there, தமிழ் தெரிந்தவர்கள் எல்லாம் இடத்தில் வருவார்கள். those who know Tamil, every one of them will gather to me. நீங்க எந்த ஊர் என்று கேட்பார்கள். They will ask, which town do you belong to? மதுரையிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். They will ask, have you come from Madurai? அந்த தமிழ் அவனை இணைக்கிறது. That language Tamil unites அந்த them. பாஷை தேவனோடு நம்ம இணைக்கிறது. Similarly, unknown tongues unites us with God. உலக அன்புகள் தோற்று போகட்டும். Oh, let every strange love be defeated. மாம்ச இச்சைகள் தோற்று போகட்டும். Let the lust of the flesh be defeated. பாவத்தின் வல்லமைகள் தோற்று போகட்டும். Let the power of sin be defeated. தேவ அன்பு ஜெயிப்பதாக. Let the love of God prevail. தேவ அன்பு ஆளுகை செய்யட்டும். Let the love of God rule. இயேசு அன்பாய் இருக்கிறார். Jesus is love. தேவன் அன்பாய் இருக்கிறார். God is love. இதோ அன்பு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Love is descending. நீங்கள் தேவனோடு நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். You are getting close to God. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். Today God is setting you free. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். He is forgiving your sins. உங்கள் நோய்களை குணமாக்குகிறார். He is healing your sicknesses. உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். He is making you a new creation. நீ கேட்கிறது உனக்கு கிடைக்கும். Whatever you ask shall be given to நீ you. கேட்கிறது உனக்கு கிடைக்கும். Whatever you ask shall be given to you. உன்னுடைய இதயத்தோடு நீ தேடுவாயானால், If you shall seek him with all your heart, உனக்கு அது கிடைக்கும். you shall be given it. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம நடுவிலே உலாவிக் The கொண்டிருக்கிறார். Almighty God is moving in our midst. கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போமாக. Shall we continue to look at the face of God? ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. A light is rising in ஒரு our midst. மகிமை வீசுகிறது. A glory is shining in our midst. சீயோனில் ஒரு வெளிச்சம் வீசுகிறது. From Zion, a light is shining. சிங்காசனத்தில் வெளிச்சம் வீசுகிறது. From the throne, a light is shining. உங்களுடைய வீடு வெளிச்சமாய் மாறுகிறது. Your house is turning into light. உங்களுடைய குடும்பம் வெளிச்சமாய் மாறுகிறது. Your family is turning into light. உங்களுடைய இருதயம் வெளிச்சமாய் மாறுகிறது. Your heart is becoming a light. ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். God has given you a new heart. ஒரு புதிய சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். God has given you a new body. ஒரு புதிய மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். God has made you a new man. நீ சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறார். God is making you a testimony. பிசாசு தோற்று போனார். The devil is defeated. பிசாசு தோற்று போனார். The devil is defeated. இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. சிலுவையிலே அவர் ஜெயித்தார். Jesus has overcome on the cross. பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. The head of the devil is crushed. பிசாசுடைய ஞானம் நசுக்கப்பட்டது. The wisdom of the devil is crushed. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். You belong to him. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். Those who belong to the days of evil. ஓ, அவருடைய அன்பினால் அவர்களை நிரப்புகிறார். The Lord is filling them with his love. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்றும் உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்றும் உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Amen. Hallelujah. Hallelujah. The Lord is moving in our midst in all his love. Let us all stand. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவருடைய சகல அன்போடு அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். Amen. Jesus is Lord. இயேசு கர்த்தராய் இருக்கிறார். Jesus is Lord. இயேசு கர்த்தராய் இருக்கிறார். Jesus is Lord. இயேசு கர்த்தராய் இருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். He is reigning in his love. அவர் தம்முடைய அன்பிலே ஆண்டு கொண்டிருக்கிறார். Oh, behold his face. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Behold his face இந்த tonight. இரவு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். Oh, let the Lord make you to a face to shine tonight. இந்த இரவு தேவன் தாமே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. Amen. Give room to the love of God. தேவனுடைய அன்புக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். Amen. Hallelujah. 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 Amen. You are seeing the face of Jesus when you get filled in his love. இயேசுவின் அன்புள்ள முகத்தை, அன்பினால் நிறைந்த முகத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். Oh, don't stop filling in the love of God. தேவன் தம்முடைய அன்பினால் உங்களை தேவனுடைய அன்பினால் நிரப்பதை நிறுத்த வேண்டாம். Oh, be filled with his love. தேவனுடைய அன்பினால் நிரப்புவதை நிறுத்த வேண்டாம், நிரப்பிக் கொண்டே இருங்கள். Amen. Hallelujah. 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 Praise you. Praise you. Praise you. Praise you. Amen. 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 Hallelujah. 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 Oh. Amen. 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 Jesus. 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 Oh, hallelujah. Hallelujah. Oh, hallelujah. 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 Those who look to Jesus who was raised on the cross. சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிறதான இயேசுவை நோக்கி பார்ப்போம். When they look to Jesus who was raised on the cross. சிலுவையிலே உயர்த்தப்பட்டதான இயேசுவை அவர்கள் நோக்கி பார்த்தபோது, When they look to the serpent, that is brazen serpent that is raised on a pole. ஒரு கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்டதான அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்த்தபோது, Those who are bitten by the serpent who were nigh unto death. சர்ப்பங்களினால் கடிக்கப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தவர்கள், When they looked with repentance because of their sins that they were bitten by the serpents. தங்களுடைய பாவங்கள் நிமித்தம் தான் தாங்கள் அப்படி சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டோம் என்ற அந்த மனஸ்தாபத்துடன் அவர்கள் நோக்கி பார்த்தபோது, They were healed from the bite of that poisonous serpent. அந்த சர்ப்பம் கடித்ததினால் உண்டான விஷத்திலிருந்து அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். The devil is that serpent. பிசாசுதான் அந்த சர்ப்பமாய் இருக்கிறான். He brings the poison to bring death through the sins in our life. நம்முடைய ஜீவியத்தில் பாவங்களின் மூலமாக அந்த விஷத்தை அவன் ஏற்றி மரணத்தை கொண்டு வர முற்படுகிறான். But when we repent of our sins, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படும்போது, look to Jesus on the cross. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது, He will forgive your sin. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். He will heal all your sicknesses. அவர் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவார். He will take away the plague from your life. உங்களுடைய ஜீவியத்திலிருந்து அந்த வாதையை அவர் எடுத்து போடுவார். He will take away the problems in your family. உங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரச்சனைகளை அவர் அகற்றி போடுவார். He will take away the curses in your business. உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறதான சாபத்தை அவர் நீக்கி He போடுவார். will take away all your financial debts in your family. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பண கடன்களை அவர் நீக்கி போடுவார். He will start to deliver you and give you eternal life. அவர் உங்களை விடுதலையாக்க ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். He will give you the joy of salvation. அவர் உங்களுக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார். He will heal all your sicknesses even right now. இப்பொழுதே அவர் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவார். Right now he is removing all the problems in your family. இப்பொழுதே அவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிறார். Right now he is delivering you from all your curses. இப்பொழுதே உங்களுடைய எல்லா சாபத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். He is removing all your family dead
debts in your life. உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான எல்லா கடன்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். Oh, look to the face of Jesus with true repentance. உண்மையான மனஸ்தாபத்தோடு இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள். The blood of Jesus is cleansing you. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவுகிறது. The blessings are coming upon you when Jesus' blood cleanses you. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவும்போது ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Surrender to do the will of God. தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். All the blessings will come when you obey the word of truth. நீங்கள் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். Oh, surrender to obey the Lord and do the will of the Father. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். Oh, the Lord will anoint you with the Holy Spirit. கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார். If you have not received the Holy Spirit tonight, He will fill you with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கு இரவு அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார். If you have lost the anointing tonight, as you repent, He is restoring you to the will of God. He is pouring out the anointing upon you. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இரவு நீங்கள் மனஸ்தாபப்பட்டால் தேவ சித்தம் செய்யும்படியாக அவர் உங்களை புதுப்பிப்பார். மறுபடியுமாக தன்னுடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். Now the anointing is coming upon you. அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Anointing is coming upon everyone. எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்கி வருகிறது. You are seeing the face of Jesus. நீங்கள் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். Oh, let the anointing come upon you. அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். He is revealing His face to you. அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Just Jacob said, I have seen the Lord face to face. தேவனை நான் முகமுகமாய் கண்டேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். Oh, now you will see the Lord face to face. இப்பொழுது நீங்கள் தேவனை முகமுகமாய் காண்பீர்கள். Oh, in your spirit, in your heart, you will see Him face to face. நீங்கள் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் தேடினால் நீங்கள் அவரை முகமுகமாய் காண்பீர்கள். You are going to see Him in your heart, in your spirit. உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய ஆவியில் நீங்கள் அவரை பார்க்க போகிறீர்கள். Be filled with the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Don't lose the blessings of looking at the face of Jesus. இயேசுவின் முகத்தை நோக்கி பார்ப்பதில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நீங்கள் தயவு செய்து இழந்து விட வேண்டாம். Fill all the servants of God. Be filled with His Spirit. எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Come back to that first love. அந்த ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள். Oh, Church of God, be filled with His Spirit. தேவ சபையே அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. Come back to the first love. ஆதி அன்புக்கு திரும்பி வருவோமாக. Amen. Hallelujah. 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 When Jacob saw the Lord face to face, யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டபோது he asked God for the blessing. அவன் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொண்டான். He received that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Because of that blessing, he was preserved alive. அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அவன் உயிரோடு பாதுகாக்கப்பட்டான். Through that descendants of Jacob only, the Lord Jesus was born. அந்த யாக்கோபின் சந்ததியாரில் தான் கர்த்தராகிய இயேசு பிறந்தார். Oh, yes, dear child of God. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே. What great blessings the Lord Jesus has brought to us. கர்த்தராகிய இயேசு நமக்கு கொண்டு வந்ததான ஒரு மகத்தான ஆசீர்வாதம். Oh, if you will see the face of Jesus today, இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் முகத்தை தரிசிப்பீர்கள் என்றால் all the blessings of Jesus Christ of heaven above will be yours. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்தில் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு He உண்டாயிருக்கும். has blessed us with all, God the Father has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Now you will receive it. இப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Now you can receive it. இப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Believe, you will see the glory of God. விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Believe, speak in tongues. விசுவாசியுங்கள், விசுவாசித்து அந்நிய பாஷையில் பேசுங்கள். Oh, Jesus our Lord, it's not the angel, but Jesus our Lord has come down in our midst. தூதர்கள் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவரே நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். See the
face of Jesus. இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள். See the face of Jesus. இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள். Receive all the heavenly blessings right now. இப்பொழுதே பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். But to receive it, you need the anointing. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு அபிஷேகம் தேவையாயிருக்கிறது. In the heavenly places, He's blessing you right now. உன்னதங்களிலே கர்த்தர் உங்களை இப்பொழுதே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Don't keep quiet. மௌனமாய் இருக்க வேண்டாம். Be filled with His Spirit. Be filled with His Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Amen. Hallelujah. Hallelujah. When we see the face of Jesus, இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது the word of God says there will be no more sorrow. வேதவசனம் சொல்லுகிறது அதற்கு மேல் துக்கம் இல்லை. Oh, yes, there will be trials now. இப்பொழுது நமக்கு சோதனைகள் உண்டு. The trials can be called, the sufferings can be called sorrow. இந்த சோதனைகள், இந்த பாடுகள், இது துக்கம் என்று நாம் அழைக்கலாம். But there will be no more sorrow there. ஆனால் அதிலே இனிமேல் துக்கம் என்பது இருக்காது. Even if you are going through trials on this earth, it will not be sorrowful anymore. இந்த பூமியிலே ஒருவேளை நீங்கள் சோதனைகளூடாக கடந்து போனாலும் அது உங்களுக்கு இனிமேல் துக்கமாக இருக்காது. When you see the face of Jesus. எப்பொழுது அது நடக்கும்? நீங்கள் இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது மாத்திரமே அது Now அப்படி நடக்கும். you must see the face of Jesus. இப்பொழுது நீங்கள் இயேசுவின் முகத்தை பார்த்தால் No more sorrow. இனி துக்கம் இல்லை. No more sorrow. இனி துக்கம் இல்லை. Everlasting joy. நித்தியமான மகிழ்ச்சி. Everlasting joy. நித்திய மகிழ்ச்சி. Everlasting joy. நித்திய மகிழ்ச்சி. Triumphant joy. ஜெயம் கொள்ளுகிற மகிழ்ச்சி. Triumphant joy. ஜெயம் கொள்ளுகிற மகிழ்ச்சி. Be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். Amen. Hallelujah. When you see the face of Jesus face to face that is coming, இயேசுவின் முகத்தை அவருடைய வருகையிலே நாம் முகாமுகமாய் பார்க்கிற அந்த there நேரத்தில் will be no more crying. அதற்கு மேல் கண்ணீர் இல்லை. There is no more pain. அதற்கு மேல் வேதனை இல்லை. Oh, everything will turn to become sweet. எல்லாமுமே இனிமையாக மாற்றப்படும். He changes the bitter and makes it sweet. அவர் கசப்பானதை மதுரமாக மாற்றுகிறார். Now if you see the face of Jesus, இப்பொழுது நீங்கள் இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது, when He fills you with His love, அவருடைய அன்பினால் அவர் உங்களை நிரப்பும்போது, He is making you to experience all the crying, all the pain is gone. He changes the bitterness and makes it sweet to you. எல்லா கண்ணீரும் எல்லா வேதனையும் மாற்றப்படுகிறது. கசப்பானதை அவர் உங்களுக்கு மதுரமாய் மாற்றுகிறார். Oh, He's changing the bitter and making it sweet to you right now. இப்பொழுதே கசப்பானதை மாற்றி அவர் உங்களுக்கு அதை மதுரமாய் மாற்றுகிறார். Be filled with His love to the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். Let Him fill you with the sweetness through His love. அவருடைய அன்பினால் அந்த இனிமையினால் அவர் உங்களை நிரப்புவாராக. He is sweeter than honey and the honeycomb. அவர் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானவர். Be filled with His love. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். See Jesus face to face. இயேசுவை முகாமுகமாய் தரிசியுங்கள். All your bitterness is gone. உங்களுடைய கசப்புகள் எல்லாம் நீங்கி போகிறது. The sweetness has come to you. மதுரம் உங்களுக்கு உண்டாகிறது. Jesus has come to you. இயேசு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். Speak in tongues. Be filled with His love. அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Amen. Hallelujah. 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 தேனினி மயிலும் இயேசுவின்
நாமம் திவ்ய மதுரமாமே இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அது மனமே மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே மயிலும் இயேசுவின் blessings has come down. The triune God is in our midst. உன்னதத்தின் பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் இறங்கி வந்திருக்கின்றன. ஏனென்றால் திருத்துவ தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Oh, is no lack of the love of God tonight. இன்றைக்கு இரவு தேவ அன்புக்கு நம்முடைய மத்தியில் குறைவே இல்லை. Oh, yes, we see with the eyes of faith. நாம் அதை விசுவாச கண்களால் பார்க்கிறோம். Faith that works by love. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். If you believe to the love of God, நீங்கள் தேவனுடைய அன்பின் மேல் விசுவாசம் வைப்பீர்களானால், you are not going to be quiet right now. இப்பொழுது நீங்கள் மௌனமாக இருக்க மாட்டீர்கள். It's not just a little he has brought. அவர் ஏதோ கொஞ்சம் மாத்திரம் கொண்டு வரவில்லை. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். There is no end to that love. அந்த அன்புக்கு முடிவே இல்லை. For eternity there is no end to that love. நித்தியம் முழுவதிலும் அந்த அன்புக்கு முடிவே இல்லை. Are you able to receive that love right now? இப்பொழுதே அந்த அன்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? You will see your God face to face. நீங்கள் உங்கள் தேவனை முகாமுகமாய் தரிசிப்பீர்கள். Every moment and every day from now. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் receive such love right now. அப்படிப்பட்ட அன்பை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். His heart is flowing out with that love to you. அவருடைய இருதயமானது அந்த அன்பினால் நிரம்பி உங்கள் மேல் வழிந்தோடுகிறது. Love him with all your heart and soul and mind and strength. உங்களுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரை அன்பு கூருங்கள். Surrender entirely to that love. அந்த அன்புக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுங்கள். One last time. ஒரு முறை கூட கடைசியாக. Last time be filled with that love. கடைசியாக ஒரு முறை அந்த அன்பினால் நிரப்பப்படுங்கள். Amen.